மற்றபடி செலக்ட் பண்ணிட்டாரு. செலக்ட் பண்ணி 50 பேர் செலக்ட் பண்ணி வர சொல்லிட்டாங்க. 50 பேர் வந்திருக்காங்க. 50 பேரில் நல்லா நல்ல ஐடியில் படித்ததுகளாகவும் நல்ல நல்ல மாடலாக அழகழகாக வந்திருக்காங்க. சரி, அவங்கள பூரா வியந்து பார்த்துக்கிட்டு பரவாயில்லடா, இந்த கூட்டத்தில் நம்மளும் வந்து உட்காந்துட்டா பரவாயில்லடா, கிராமத்தில் நம்ம வாட்டுக்கு நாற்று நட களை எடுக்க தெரிஞ்சவங்க இன்றைக்கி வந்து இங்கே வந்து பேசணும் வந்து உட்காந்தாச்சியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் உட்காந்துருந்தேன். அப்புறம் திடீர்னு டாஸ்க்கு. என்ன டாஸ்க்கு? கார் டாஸ்கில் என்ன சொன்னாங்கண்டா, இங்கே பாருங்கள் 2 வண்டி வந்து நிற்கி, அந்த 2 வண்டியில் எத்தனை சீட்டு இருக்குண்டா, அத்தனை சீட்டு இருக்குது. அத்தனை சீட்லேயும் போய் உட்காந்துட்டா மீதி உட்காராமல் இருக்கிற பூரம் ரிஜெக்ட் பண்ணி வெளியில் அனுப்பிடுவோன்னு அவங்க சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா பூரா மரமண்டைகளாக இருக்குது. பூரம் கேம் விளையாடி ஜெயிக்கணுன்ற எண்ணம் தாங்க. கையில் கத்தியை கொடுத்தா அந்த கத்தியை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டாலும் குத்திக்கிறோங்க. அப்படி ஒரு பைத்திய கூட்டங்க. இதுக்கு எல்லாருமே பதில் கொடுத்துருவீங்க. ஐ மீன் யூடியூபர், இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ், இப்படி எல்லாருமே பதில் கொடுத்தீங்க. சந்தோஷமான விஷயம். அதில் கூடவே இருந்தது நான் தானே. நான் பதில் கொடுக்கலன்னா எப்படி? அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. பாருங்க, இவங்க சொன்னாங்க இல்லையா, யாருக்குமே அந்த அறிவு இல்லை, கிறுக்குகளா இருக்குங்க, கத்தியை கொடுத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திப்பாங்க அப்படின்னு. சரி, நீங்க ரொம்ப தெளிவா இருந்தீங்க இல்லையா. இவங்க சொல்றாங்க ஃபைனலிஸ்டா 50 பேரை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. கரெக்டு, உண்மைதான். அது ஃபைனலிஸ்டா 50 பேரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்கதான். அதுல எலிமினேஷன் ஒன்று சொல்லவே இல்லை. ஆமா, ரொம்ப கரெக்ட். எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே கிடையாது. பட் ஆனால் ஒரு விஷயம் அவங்க கிளியராக சொல்லியிருந்தாங்க, இந்த நொடி, இந்த வினாடி, இந்த செகண்ட் முதல் உங்களுடைய பிக் பாஸ் காமன் மேனுக்கான டாஸ்க் ஆரம்பிக்குது. இந்த ஷோவோட இந்த நொடி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் கொடுக்குற எஃபெக்ட் தான் பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கான உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஏன்னா நாங்கள் தான் கிறுக்காச்சு, எங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது, உங்களவுக்கு நாங்கள் கிளவரான ஒரு ஆள் கிடையாது இல்லை, அதனால எங்களுக்கு அது தெரியல சுத்தமா. உங்களவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்லப்போனா. கத்தி எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திப்பாங்க. அவ்வளோ வேகமா அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுனாங்க. அவங்க ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் ஓடுனாங்க. யாரையும் பின்னுக்கு இழுத்துட்டு நான் மட்டும்தான் முன்னாடி ஓடணும் அப்படின்ற எண்ணத்துல அவங்க போல. இவ்வளோ வாய்க்கான பேசுறியே ஏம்மா, முனியம்மா, நீங்களாவா பஸ்ல ஏறினீங்க? யோன்னு ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அந்த பைத்தியக்காரன் தான் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கணும். ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கி நீங்க போட்டு பாருங்க. பஸ் ஃபுல்லா கேமரா, மேல ட்ரோன் ஓடிட்டு இருந்தது. அவன் பண்ண வேலை தான். ஒரு டாஸ்க்குன்னு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு கேம்னு வந்துருச்சு அப்படின்னா, பெத்த பிள்ளையா இருக்கட்டும், கட்டின புருஷனா இருக்கட்டும், பெத்த தாயா இருக்கட்டும், யாரா வேணா, எந்த உறவு முறையா இருந்தாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன தெரியுமா? போட்டியாளரை தான் பார்க்கணும், எதிரியா பார்க்கக்கூடாது. அவ்வளவுதான். சக போட்டியாளருக்கு கை கொடுத்து நீ உட்காந்துட்ட அப்படின்றதுக்காக தூக்குனீங்க, அதுக்கான தண்டனை தான் அது. அந்த பையனும் ரியலைஸ் பண்ணி வீடியோவும் போட்டான், சாரி வாய்ஸும் போட்டான், இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு. நம்ம ஜெயிச்சது, நம்ம எப்படி அந்த பஸ்ஸுக்குள்ள போனோன்ற அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இல்லாம பேசுறோம் பாத்தீங்களா. இதுல வேற மூச்சுக்கு 300 தடவை முருகா 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 மட்டும் இல்ல, யூனிவர்ஸ், சிவன் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க எது உண்மை எது பொய் அப்படின்னு. உண்மையாவே விஜய் டிவி உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ண ஒரே ஒரு காரணம், இந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு இன்னசென்டா இருக்கு, வெகுளித்தனமா சிரிக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். ஆனா நம்ம அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மற்றவங்க இழிவா பேசுறது எந்த விதத்துல சரியான செயல் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பிக் பாஸை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, விஜய் டிவியே எதிர்பார்த்திருக்காது. உழைக்கிறவனுக்கு கிடைக்கல, உட்காந்து வேடிக்கை பார்க்கறவனுக்கு கிடைக்கிறேன்னு தான் எல்லாரும் சொல்றாங்களே தவிர, இன்க்ளூடிங் அதுல இருந்து வெளியில வந்தவங்க மட்டும் இல்ல, நான் சொல்லல, அதுல இருந்து வெளியில வந்தவங்க மட்டும் இல்ல, சோசியல் மீடியால யூடியூபர்ஸ், ஃபேஸ்புக்ல போய் பாருங்க, அப்புறம் இன்ஸ்டா செலிபிரிட்டி, இவங்க எல்லாருமே அப்படித்தானே சொல்றாங்க. அவங்க சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு சொரணம் இல்லை. அதுல இருந்து எலிமினேட் போனவங்க வெளியில சொன்ன மாதிரி மட்டும் உங்களுக்கு குத்துது குறையுதா? புரியவே இல்லை எனக்கு.